ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செம்பருத்தி பூட்டி நம்மளும் போடுவோம். பாருங்கள், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சங்கு பூட்டி மாதிரியே இருக்கும். இது மாசமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மாசமாக இருக்கவங்களுக்கு ரத்தம் ஊறும், நல்லது உடம்புக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. பூவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை சுடுதண்ணி காய வச்சுக்கணும். இந்த மாதிரி சுடுதண்ணி காய வச்சுட்டு அதை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு சுடுதண்ணி இந்த மாதிரி காய்ச்சி வரையில் இந்த செம்பருத்தி பூவை அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்துட்டு அதை நம்ம இப்படி சுடுதண்ணியில் இப்படி போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்மள்கிட்ட எத்தனை பூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது அளவு வச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வரும், நமக்கே தெரியும் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காஞ்சி வரையில் இந்த மாதிரி செம்பருத்தி பூட்டியை போட்டு குடிச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரட்டும் கலரு. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். போட்டோம்னா அப்படியே இது மாதிரியே தெரியும். நல்லா வரட்டி மாதிரியே தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், கலர் இப்படி சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே கொஞ்சோண்டு இஞ்சி நச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இஞ்சி நச்சு வச்சுட்டு இந்த மாதிரி போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். எப்படி ஆவி பறக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வரணும். இதுலேயே நமக்கு தேவையான அளவு சீனி இருந்தாலும் சரி, சர்க்கரை இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜீனியோ சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டால் இந்த மாதிரி சங்குப்பூ மாதிரி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்படி கொதித்து இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுண்டி வரணும். சங்குப்பூ கலருக்கு வந்துடும் பாருங்கள். போட்டால் சங்குப்பூ மாதிரி கலர் வந்துடும். நல்லா பார்த்தாலே உங்களுக்கே வீடியோவில் தெரியும் பாருங்கள். நல்லா சங்குப்பூ கலருக்கு மாறி வந்துடும். நல்லா அந்த மாதிரி கொதித்து நல்லா வேகணும். எப்படி கொதிக்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டி வற்றி வரணும். நல்லா இந்த மாதிரி வத்தையில் எப்படி ஆவி பறக்குன்னு, எந்த அளவுக்கு ஆவி பறக்குது, எந்த அளவுக்கு கொதித்து சுண்டி வருதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரையில் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கலர் பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் கலர் மாதிரி நல்லா கத்திரி கலரில் வந்துடும்.
சங்கு பூட்டி மாதிரி பாருங்கள், சங்குப்பூ மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா எப்படி செம்பருத்தி பூலாம் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இதை அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கிறோம். நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது 6-7 பூ, செம்பருத்தி பூக்கு மேலே 6-7 போட்டிருக்கோம். 7 பூ போட்டிருக்கோம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கலர் இப்படி வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், அப்படியே வரட்டி மாதிரி ஆயிரும்.